ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழில் இயல் 6வது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 இயல் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா அதில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 6வது இயலில் முக்கியமான பாயிண்ட்ஸ் கவிதையை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லெசன் பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை கவிதைகளை இயற்றியுள்ளார். 3 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முடிஞ்சிருச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா. அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஆசிரியர் குமரக்குருவர். மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. அதில் 2வது பருவம் செங்கீரை பருவம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நூல்வெளியை பார்த்துடலாம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் குமரக்குருவர். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடைத்தலைவரை கொண்டு பாடப்படுகிறது. 10 பருவங்கள் உண்டு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்று 2 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா. இப்போ குமரக்குருவர் பற்றி பார்க்கலாம். குமரக்குருவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகளில் வல்லவர். முக்கியமான பாயிண்ட் அவர் இயற்றிய நூல்கள்: கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலமகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலியன இவர் இயற்றிய நூல்கள் ஆகும். இந்த 10 பருவங்களில் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் 7 பருவங்கள் பொதுவானது. லாஸ்ட்டு 3 பருவங்கள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம். இந்த 6வது இயலில் 3 கவிதை இயல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் 7வது இயல் 8, 9 ஒரே வீடியோவில் கொடுத்துறேன். அப்போ தான் வேகமாக முடிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்ஸாம் வேகமாக வர்றதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போவோம். இப்போ பாருங்க, கம்பராமாயணத்தில் நூல்வெளி பார்த்துடலாம். கம்பராமாயணம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என்று பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என்று வழங்கப்பட்டது. 6 காண்டங்கள் உள்ளது. கம்பராமாயண பாடல்கள் சந்தனய மிக்கவை. ஓகே. இவர் என்ன பெயர்களால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா, கல்வியில் பெரியவர் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடைப்பவளால் ஆதரிக்கப்பட்டவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கண்பர் என்று புகழ் பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோ அந்தாதி, திருக்கை விளக்கம், 770, சிறையெழுவது முதலிய நூல்கள் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். 3 இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 இயல் இருக்குது. அதை நான் ஒரே வீடியோவில் கொடுத்துட்டு நம்ம 9th போவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். பாய்.